Hi friends, welcome to Samria channel Big Boss season 9 episode 37. ஏங்க நேத்து கேம்ல அந்த 2 ஜட்ஜஸ் எதுக்குங்க இருக்காங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? அங்க சபரி பாத்தீங்கன்னா பார்வதிய அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அதாவது புடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் போய் பார்வதி கிட்டயாவது போயிட்டு, "எம்மா நீ டிஸ்குவாலிஃபைட்மா. இந்த கேம்ல இல்லம்மா. வெளிய வா" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இல்லன்னா சபரி கிட்டயாவது போயிட்டு, "எப்பா அவ பொண்ணுப்பா. இந்த மாதிரி விளையாடாத. இவ்ளோ ஹார்ஷா தள்ளி விடாத" அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. யாருமே தடுக்கல. ஏன் கண்டஸ்டன்ட்ஸ் கூட வந்து தூரத்துல இருந்து அவ்ளோ பேசிட்டு இருக்காங்களே, அடின்னா நாங்க இறங்கி போய் தடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு சபரி? டிஃபெண்ட் பண்றேன்ற பேர்ல பார்வதிய பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. அத கேட்கறதுக்கு அங்க இருக்க ஒரு ஆல கூட முடியலையா? அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இதே இடத்துல பார்வதிய தவிர கனியோ இல்ல வியானாவோ இருந்திருந்தா இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஓடி போய் இது தள்ளுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஒருவேளை பார்வதிக்கு நடந்த விஷயம் வியானாக்கு நடந்திருந்தா எவ்வளவு சீன் போட்டிருப்பாங்க. இதுல வந்து பார்வதி வந்து சபரி ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப நீட்டா கேம் விளையாண்டாங்க, சபரி தான் ட்ரிகர் ஆயிட்டாரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்ல. பார்வதி நிறைய பண்ணாங்க, மூட்டையா பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு கண்ட்ரோலோட விளையாண்டுருக்கணும் சபரி அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அவர் பண்ணது வந்து டிஃபென்ஸா? அது டிஃபென்ஸ் மாதிரியே இல்ல. சபரிக்கு வந்து அந்த பாட்டில தொடக்கூடாதுங்கிறது தான் இன்டென்ஷனா இருந்தா, அவங்கள வந்து சும்மா தடுத்து இருந்திருக்கலாம். பார்வதிய சும்மா தடுத்திருந்தாலே பார்வதியால உள்ள என்டர் ஆயிருக்க முடியாது. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து திவ்யாவும் வரல, யாருமே இல்ல. பார்வதிய மட்டும் தான் நீங்க தடுக்கணும்ன்றப்போ சும்மா கை வச்சு தடுத்தாலே பார்வதியால உள்ள வந்திருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பார்வதிய புடிச்சு இப்படி கைய வச்சு இந்த முட்டியால வந்து இப்படி தள்ளணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. இந்த கேமை யூஸ் பண்ணி பார்வதி மேல இருக்கிற அவ்வளவு கோவத்தையும் சபரி காமிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பார்வதியும் சும்மா இல்ல, வார்த்தைகள் நிறைய விட்டாங்க. சோ யார் மேல தப்பு, யார் மேல ரைட்டு, வியானா என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க, அப்படி எல்லாத்த பத்தியும் இந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, காலையில எடுத்த உடனே ஒரு பஞ்சாயத்து. அரோரா அண்ட் பார்வதியுடைய பொசசிவ் சண்டையை தான் நம்ம பார்க்க போறோம். அரோரா வந்துட்டு பார்வதி அண்ட் கமருதனை வச்சு கிண்டல் பண்றாங்க. அது மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பாட்டை வினோத்தை பாட சொல்றாங்க. அப்போ பார்வதிக்கு கோவம் வந்து அரோராவை திட்டுறாங்க. நீ நல்லா இந்த மாதிரி குசும்பி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே அரோராவும் சரி ஓகே நான் பேசல அப்படின்னு நிறுத்திடுறாங்க. ஆனா பார்வதி அதுக்கு மேல சும்மா இல்லாம அதை வேணுட்டே டிராக் பண்ணும் விதமா நீ இப்படிதான் எதையாவது பண்ணி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அரோராவுக்கு கோவம் வந்து நான் தான் நீ நிறுத்துன்னு சொன்னோன்னே நான் நிறுத்திட்டேன், நீ எதுக்கு இன்னும் கொஞ்சம் பேசிட்டே இருக்க அப்படின்னு, நீ டிராமா பண்ணுமா அப்படின்லாம் வந்து பார்வதி சொன்ன உடனே அரோராவும் வந்துட்டு யார் டிராமா குயினே டிராமாவை பத்தி பேசுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கான்வர்சேஷன் போச்சு அவங்களுக்குள்ள. அது வந்து சண்டையா போய் பார்வதி எந்திரிச்சே போயிட்டாங்க. சோ இதுல என்ன ஆக்சுவலி நடந்திருக்குன்னா, ஏன் இந்த மாதிரி டைரக்டா வந்து பார்வதி அண்ட் அரோரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு கொஞ்சம் முந்தின நாள் நைட்டுக்கு போகணும். முந்தின நாள் நைட்ல வந்து துஷார் எவிக்ட் ஆயிட்ட உடனே பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அரோராவை கிண்டல் பண்ணியிருக்காங்க. பேசியே ஒரு மனுஷனை வெளியில அனுப்பிட்ட அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான் கூட, பட் ஸ்டில் வந்து அதை மூஞ்சிக்கு நேரா சொன்ன உடனே அரோராவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அது இல்லாம இப்போ துஷார் போயிட்டதுனால அரோரா ஒருவேளை கமருதன் பக்கம் திரும்பி கமருதனோட வந்து லவ் கண்டென்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து பார்வதிக்கு ஹெவியா இருக்கு. அதனால கமருதன் கிட்ட சில பவுண்டரிஸ் செட் பண்றாங்க. நீ அரோரா கிட்ட பேசுறது வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு க்ளோஸான பீப்புள் என் கூட க்ளோஸாவே தான் இருக்கணும், நான் வந்து யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், நான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு படைக்கப்பட்டவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டயலாக் பேசிட்டு இருக்காங்க பார்வதி. சோ இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது பார்வதி வந்து கமருதன் அண்ட் அரோரா பேசுறத பொசசிவா ஃபீல் பண்றாங்களாம். இதை பத்தி அவங்க திவ்யா கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஒரு கோவம் தான் வந்து அரோரா மேல பார்வதிக்கு இருக்கு. கமருதனை வந்து எங்க நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கோவம் தான் வந்து பார்வதிக்கு இருக்கு. சோ அதனாலதான் வந்து அரோராவை சில இடத்துல எல்லாம் ஹர்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா அரோரா ரொம்ப கிளியரா இருக்காங்க, எனக்கும் கமருதனுக்கும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த விக்ரம் கிட்டயும் அவங்க விளக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்வதி பொசசிவா ஃபீல் பண்றா, நான் வந்து கமருதன் கிட்ட பேசுறத, சோ என்ன வந்து கமருதன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான்னு சொல்லவும் விக்ரம் வந்துட்டு அமருதனுக்கு உங்க 2 பேர்கிட்ட பேசுறதுல பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னா கமருதன் வந்து அந்த பொண்ணுகிட்ட தான் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாங்க. அதுக்கு அரோரா வந்து பொசசிவ் பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விக்ரம் வந்து பொசசிவ் பார்வதி இல்ல, அது பாய்சனஸ் பார்வதி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, பார்வதிக்கு கமருதனை பிடிச்சிருக்கான், ஆனா வந்துட்டு அது லவ் இல்லையா, அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா. ஆனா வந்துட்டு கமருதன் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட பேசக்கூடாதான். ஏன்னா அவங்க வந்துட்டு லவ் பண்ணனாலும் கமருதன் வந்து பார்வதியை லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டதுனால இப்போ கமருதன் அதை ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்காரு. சோ இதனால நீ வந்து இன்னொரு பொண்ணு பேசினா நீ வந்து என் மேல பொசசிவா இல்ல, நீ என் மேல அக்கறை காட்டலன்ற மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு லவ் ஃபைட் உள்ள போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி, கமருதன் அண்ட் அரோராக்கு. ஸோ இந்த விஷயத்த நேற்று காட்டினாங்க. அண்ட் அரோரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இது விஷயமா அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு தடவை பார்வதியே நேரா போயிட்டு நான் நேற்று பேசுனது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ என்ன நடந்தது, நீ எதுக்காக ஹர்ட் ஆனா, நீ என்கிட்ட சொன்னா நம்ம அதை பேசி தீர்த்துப்போம்னு சொல்லி உள்ள போனவங்க கிட்ட அரோரா வந்துட்டு நான்லாம் துஷார் வெளியில போகும்பொழுது என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அவன் நினைச்சிக்கிட்டான் நான் அவன் மேல கோவத்துல தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ட்டு, ஆனா அவன் கொஞ்சமாவது கேம் விளையாடட்டும், இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கான், அதனால நம்ம வந்து அவன் கேமை கெடுக்க கூடாது
பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவனை நான் பேச வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா இந்த விஷயத்த உள்ள நுழைஞ்சி ஒரு வாரம் வந்துட்டு 2 பேரும் பீன் பேக் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே, அந்த டைமே துஷார் கிட்ட சொல்லியிருந்தா ஏதோ கொஞ்ச நாளாவது எக்ஸ்ட்ராவா இருந்துட்டு போயிருப்பாருல. இப்போதான் ஞான உதயம் வந்து அவர் எவிக்ட் ஆக போறதுக்கு முந்தின நாள்ல இருந்து கிட்ட பேசாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரும் எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாராம். சோ நம்ம மனசுல நினைச்ச எல்லா விஷயங்களையுமே வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க ஓப்பனா அரோரா. நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல ஒண்ணுமே பண்ணல, நான்லாம் எதுக்கு இருக்கேன், ஆதிரை பிரவீன் அப்படிப்பட்ட டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில போகும்பொழுது நான் என்ன பண்ணேன்றதுக்காக எதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதையே தான் நாங்களும் கேட்கிறோம். எதுக்காக பிக் பாஸ் டீம் உங்களை உள்ள வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கும் சத்தியமா தெரியல. கவலைப்படாதீங்க, இந்த வாரம் வெளியில வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், இந்த சோசியல் மீடியா பிரபலங்களோட வந்துட்டு இண்டஸ்ட்ரி பீப்புளை போட்டியிட வச்சீங்கன்னா இதுதான் பிரச்சனை. சோசியல் மீடியா பீப்புளுக்குன்னு ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களை நேருக்கு நேரு டெய்லி வந்து கேமரால மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஓட்டுகள் நிறைய தான் விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி யூடியூப் பிரபலங்களை உள்ள கொண்டு வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்லாம் வெளியில போக தான் செய்வாங்க. ஸோ பிபி டீம் தான் வந்து இதை அலசி ஆராய்ச்சி பார்த்து இந்த யூடியூப் செக்ஷன்ல இருந்து இந்த சோஷியல் மீடியா செக்ஷன்ல இருந்து பீப்புளை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும். இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா திவாகர், கனி அண்ட் ரம்யா இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு போடுறதுல பிரச்சனை இருக்கான். ரம்யா வந்து சபரிக்கு மட்டும் ஜாஸ்தியா வைக்கிறாரா, திவாகர்னு வரும்பொழுது ரொம்ப கம்மியா வைக்கிறாரா. அன்னைக்கெல்லாம் அவர் பசியோட கை கழுவிட்டாரா. இந்த மாதிரி ரம்யா அண்ட் கனி இவங்க 2 பேர் வந்து சாப்பாடு வச்சு வந்து நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டே வராங்களாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து திவாகர் வெளியிட்டாரு. பார்வதியும் கேட்டு ஆமாண்ணா கனிலாம் விஷம்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒழுங்கா ஓட்டு போடுங்க, அவங்களெல்லாம் நாமினேஷன்ல வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்வமோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டாஸ்க் வந்துச்சு. பார்வதி வந்து எப்படியாவது தலையாக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அந்த முயற்சி வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. எதுல தெரிஞ்சிச்சுன்னு சொல்றேன். எப்போ வந்துட்டு ஒரு கேமை 3 தடவை ரீகேம் வச்சு கொண்டு போனாங்களோ அப்பவே தெரிஞ்சிருச்சு ஏதாவது ஒரு இடத்துல பார்வதி வந்து வின் பண்ணி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு பிபி டீம் எதிர்பார்த்தது. பட் 3 தடவையும் அது நடக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சபரி காலாலையும் கையாலையும் வந்துட்டு பாட்டில பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீகேம் வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்வதியும் வந்து கையில ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகேம் வச்சாங்க. ஸோ 3வது தான் வந்துட்டு இந்த ஜட்ஜஸ்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓகே இதுக்கு மேல யாராவது தப்பு பண்ணா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க, கேமை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே போட்டிகள்லாம் நடந்தது. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பார்வதி வந்து கோட்டை தாண்டி வந்துடுறாங்க. ஸோ அதனால அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. அடுத்து திவ்யா வந்து பாட்டில் ரெண்டு பாட்டில் ஒரே டைம்ல 2 கையிலையும் பிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபை ஆனதுனால சபரி வின்னு. அந்த கேம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இங்க வந்து 2-3 விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்வதி வந்து அடி வாங்கினது சபரியால தான். ஆனா வந்து சபரி அதை தெரிஞ்சு பண்ணல. அது ஆக்சிடென்டலா அவர் முட்டி வந்து பார்வதி கண்ணில் பட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே பொங்கிடுச்சு. கண்ணில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா இல்லையா. ஸோ லைட்டா அடிப்பட்ட உடனே அது கண் அப்படியே பொங்கிடுச்சு. அது கண்டிப்பாவே பயங்கர பெயினா இருந்திருக்கும். அதை நான் டினையே பண்ணல. இந்த இடத்துல வந்து வேற எதுனா பொண்ணா இருந்திருந்தா அதை பார்வதியை விட கொஞ்சம் அதிக சீன் தான் போட்டிருப்பாங்க. முக்கியமா வியானாக்கெல்லாம் இது நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா பார்வதியை விட ரொம்ப அதிகமான சீனே போட்டிருப்பாங்க. அண்ட் திரும்பவும் போட்டியில கலந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். பட் பார்வதி வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் ரீகேம் வைக்கும் பொழுதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே இந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்டிவா இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. பிசிக்கல் கேம்ல வந்துட்டு இந்த 2 பொண்ணுங்களை வச்சுட்டு ஒரே ஒரு பையன் டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ரொம்ப தவறான காரியம். டிஃபென்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். அது வந்து வெறும் பாட்டில் கேம் தான். அது சும்மா கவர் பண்ணியிருந்தாலே சபரி வந்து வின் பண்ணிருக்கலாம் 2 பொண்ணுங்களோடையும். அதுவும் திவ்யா போன பிறகு பார்வதி கிட்ட அவ்வளோ ரூடா நடந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் முந்தி நடந்த எல்லா விஷயங்களையும் மனசுல கொண்டு வந்துதான் வந்து அவர் பார்வதியை ரொம்ப தள்ளினாரு அப்படின்னு தோணுச்சு. காலை மிதிக்கிறாருன்னு பார்வதி சொன்ன பிறகும் ஜட்ஜஸ் அங்க 2 பேர் நின்று இருந்தாங்கல்ல, அவங்க வந்து கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி காலம் விதிக்காத, தள்ளி விடாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி இல்லைன்னா பார்வதியாவது எம்மா நீ டிஸ்குவாலிஃபை ஆயிட்ட, நீ கேம்லயே கிடையாது, நீ டிஃபெண்ட் கூட பண்ணக்கூடாது அவனை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கணும். பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் விளையாடுங்கன்னு எதுக்கு நிக்க வச்சாங்கன்னே தெரியல. பார்வதி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, திவ்யாவும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ பாட்டில் கிடைச்சா மட்டும் என்ன பிரயோஜனம்? கொண்டு போய் திரும்பி வச்சு பார்வதி ரீகேம் ஆட போறாங்க? இல்ல அவ்வளவுதான், சபரி வின் ஆயாச்சு. சபரி வின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே, பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் விளையாடணும்னு இந்த கமிட்டி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. யார் எஃப்ஜே எல்லாம் கத்துனாரு. உடனே ஜட்ஜஸும் வந்து ஆமா பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் விளையாடுங்க அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் என்ன கூத்தாதான்? அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தெரிஞ்சிச்சு, சபரி ஜெயிச்சிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணிதான் விஷயம் முடிஞ்சிருக்கும். 2 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணது இல்லாம அந்த டிஸ்குவாலிஃபை ஆன பொண்ணு வின்னர் கிட்ட போகுது. அப்பவும் வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து தடுக்கல. அடுத்து அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துலயும் ஜட்ஜஸ் தடுக்கல. எல்லாரும் தூரமா நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இது வந்து எந்த மாதிரியான செயல்னு தெரியல. சபரி அந்த டாஸ்க்ல பார்வதியை நடத்தின விதம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. பார்வதியானா உள்ள நிறைய இடத்துல சபதம்லாம் போட்டு வந்தாங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு அவனை அடிக்கிறேன், நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் வந்து அவளும் ஒரு பெண் தானே, பாவம்ல, போட்டு அந்த அளவுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். நான் ஒரு டைம்ல எல்லாம் அப்படியே கையை பிடிச்சி அப்படி தூக்கி எரிஞ்சிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப பீக்ல இருந்தது. அந்த ரூட்னஸ் எல்லாம் வந்து ரொம்ப பீக் இருந்தது. அது முடிச்ச பிறகு வேற வந்து தள்ளலடா நான் தள்ளல அப்படின்னு கேட்கிறாரு சபரி. என்ன தள்ளல? பயங்கரமா பிடிச்சி தள்ளிட்டு தள்ளல, நான் எதுவும் பண்ணல, நான் தப்பா பண்ணலன்னு கேட்கிறாரு.
மொத்தமாவே சபரி வந்து அங்க தப்பா தான் பண்ணாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து என்னோட கருத்து தவறா இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. பட் அவ்ளோ ஹார்ஷா ஒரு பொண்ணுகிட்ட விளையாண்டுருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னதான் வந்து பெண்கள், ஆண்கள் சமம் அப்படின்னு சொல்லும்பொழுது, பிசிக்கலா வரும்பொழுது பெண்கள் வந்து ஆண்கள விட கொஞ்சம் கம்மியான இதுல தான் இருக்காங்க. அதுவும் வொர்க் அவுட் பண்ணாத பொண்ணுங்களா இருக்கும்பொழுது, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈடு குடுக்க முடியாது. இதுவே கெமினா கொஞ்சம் சபரிக்கு ஈடு குடுத்து விளையாண்டுருக்க முடியும். பட் பார்வதிலாம் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ண சொன்னாலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணு. ஸோ அந்த மாரி பிசிக்கலி இன்வால்வ்டா எதுலயுமே இல்லாத ஒரு பெண் கிட்ட வந்து இந்த அளவுக்கு நீங்க பலம் காட்டுறது வந்து எனக்கு சரியா படல. இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு. சபரி தான் வின் பண்ணிட்டாருன்னு சொன்னோனே பார்வதிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. விக்ரம் வந்துட்டு பார்வதியோட பயங்கர சண்டைலாம் போட்டாரு. ஐ மீன் லைக் பார்வதி மாதிரியே மார்க் பண்ணி காமிச்சாரு. பார்வதி பண்ண பார்வதி மாதிரியே மார்க் பண்ணி காமிச்சாரு. பார்வதி ஏதோ ஒரு பழமொழி சொல்ல போக அதுல பானைன்ற ஒரு வார்த்தை வர என்ன நீ பாடி ஷேம் பண்றியா அப்படின்னு விக்ரம் அதை பிடிச்சிட்டு அதை சண்டை போட்டாரு. ஸோ தேவையில்லாம விக்ரம்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சின்னதா பாடி இல்ல பானை, யானை இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் டக்குன்னு அஃபெண்ட் ஆகி என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பாடி ஷேம் பண்ணிட்டீங்கன்னு சண்டைக்கு வராரு. அவர் ஒரு காமெடியன் அவரே சொல்லிக்கிறாரு. இந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அவர் சென்சிட்டிவா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. மத்தபடி பார்வதி கிட்ட சண்டை போட்டது, பார்வதி மாதிரியே பண்ணி சண்டை போட்டது, அதெல்லாம் பார்க்க வந்து என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மோட்ல வந்து நம்ம விக்ரம பார்த்ததே இல்ல. நேத்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட இறங்கி சண்டை போட்ட விதமெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் எனக்கு தோணுச்சு. விக்ரமுடைய இன்னொரு முகத்த பார்க்க முடிஞ்சுச்சு. எப்பவுமே சட்டிலா, அமைதியா எதுவுமே இது பண்ணாம, எது நடந்தாலும் ரொம்ப பிரச்சனை ஹைப்ல போனாலும் அழுதுட்டு போயிடுவாரே தவிர, இறங்கி கத்திலாம் பேச மாட்டாரு. ஸோ நேத்து வந்து அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து பார்க்க நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அடுத்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பத்தி சொல்லணும். இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து இந்த குரூப்பிசம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரோட டீம் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியோட போய் டீம் அப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா வந்துட்டு பாம்பு புத்துக்குள்ள நம்மளே கைவிட்டுக்கிற கதை தான். பார்வதியோட போய் டீம் அப் பண்றாங்க. நாமினேஷனை பத்தி ஓப்பனா டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்களை தூக்கணும், அவங்களை இறக்கணும், இவங்களை குத்தம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பார்வதி எப்படிப்பட்ட பர்சன்னு தெரியும். கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிற ஆளு. அவங்க கிட்ட போயிட்டு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாமினேஷனை பத்தி. ஸோ இதை பத்தியே சொல்லி வீக்கெண்ட் எபிசோட்லயோ இல்லைன்னா வந்துட்டு இந்த வரும் வாரங்கள்லயோ பார்வதி ஒரு பெரிய பிரச்சனை பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலகம் உண்டாகும் பாருங்க வரும் வாரங்கள்ல. ஸோ பாருக்கு வந்து நல்லா கண்ணு வீங்கி போயிடுச்சு. பாவம் அவங்கள வந்துட்டு நான் எப்படி பார்த்தேன்னா வந்துட்டு ஒரு தோத்து போன குழந்தை என்னெல்லாம் பண்ணும் அந்த மாதிரி தான் கண்ணாடி முன்னாடி போய் அழுறது, என் முகம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது, அங்கங்க இவன் ஜெயிச்சிட்டான்ல, இவன் நல்லா அடிச்சு ஜெயிப்பான் அப்படிலாம் சொல்லும்பொழுது பார்வதி கிட்ட ஒரு குழந்தை தன்மையை தான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, அவங்க பேசுறதுக்கு வந்து வாயிலே குத்தணும் போலதான் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அடிபட்டிருக்கு அப்படின்னும் பொழுது பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. முகம் வீங்கிட்டு, ஏன்னா மீடியா பீப்புள், அவங்களுக்கு முகம் தான் வந்து அடையாளமே. ஸோ முகத்துல ஏதாவது ஒரு காயம் அப்படின்ற போது அவங்க ரொம்பவே பெரிய விஷயம் தான் இல்லையா? ஸோ விஷயம்லாம் நடந்ததே. அதுக்கு பிறகாவது சபரி வந்துட்டு பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு சீனியும் நம்மளுக்கு காட்டல. மேபி சபரி கேட்டிருக்கலாம். ஏன்னா சபரி வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் இல்லையா? ஸோ தன்னால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கண்ணே வீங்கி இருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா சபரி வந்துட்டு கேட்டிருக்கணும். ஒரு சாரியாவது கேட்டிருக்கணும். தன்னாலேயே நடக்கல அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா கூட, ஒருவேளை என்னால உனக்கு அடிபட்டு இருந்ததுன்னா சாரி அப்படின்னு கேட்டிருக்கலாம். அது வந்து எங்கேயுமே அவர் கேட்ட மாதிரி தெரியல. அடுத்து வியானா பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து கேஸ் லைட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா, வியானா இந்த பதினி வேலை தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்திலயும் டைரக்டா இன்வால்வ் ஆகுறது கிடையாது. பட் மத்தவங்கள வந்துட்டு நீ போய் கேளேன்னு சொல்லி அனுப்பி விடுறது. இந்த மாதிரி வேலைகள் பண்றத பார்க்க முடிஞ்சிச்சு. நேத்துமே வந்து நாமினேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு வினோத்தை பத்தி சுபிக்ஷா கிட்ட பேசினாங்க. அந்த ஆக்சுவலி நடந்த விஷயம் என்னன்னா, பாருவை வந்து சபரி நாமினேஷனுக்காக பாரு நெக்ஸ்ட் நீ அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ வினோத் வந்து சொல்வாரு, அந்த பொண்ணே கண்ணுல அடிபட்டு கிடக்குது, அந்த பொண்ணை பார்த்து பாருன்னா அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கிண்டல் அடிச்சாரு. அது சொன்ன உடனே எனக்கே குபீர்னு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுல வந்து அவரோட கவுண்டர் போற போக்குல அப்படி அள்ளி தெளிச்சுட்டு போறாரு. அது வந்து சிரிப்பா தான் இருந்தது. பட் அது டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துல பார்வதி கூட இல்ல. ஆனா கமருதன் டக்குன்னு எந்திச்சு கேட்டாரு, அந்த பொண்ணே அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட சண்டைக்கு போயிட்டாரு அவரு. சோ அந்த டைம் வினோத் வந்து காமெடியா தானே பேசினேன், எத்தனை தடவை அவளை வந்துட்டு பாருன்ற விஷயத்த வந்து கண்ணோட கம்பேர் பண்ணி நிறைய கவுண்டர்லாம் அடிச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கமருதன் வந்து எகிரிட்டு போகும். வினோத்துக்கும் வந்து ஒன்னு ரெண்டு கெட்ட வார்த்தைகள் விட்டுறாரு போல இருக்கு. அது நம்மளுக்கு தெரியல, பீப் சவுண்டா போடுறாங்க, யார் என்ன பேசுறா அப்படின்னு நம்மளுக்கு புரியல. எத்தனை தடவை அந்த வீடியோவை திரும்பி திரும்பி பிளே பண்ணி பார்த்தாலும் அது புரியல, யார் என்ன பேசுறான்னு தெரியல. ஆனா நடுவுல இருக்க வியானாலாம் வந்துட்டு வார்த்தைகள் விடாதீங்க, கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க, இந்த மாதிரி சொல்றது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சோ ஏதோ கெட்ட வார்த்தைகள் பேசிட்டாங்க அப்படின்னு கூட தெரியுது. நாமினேஷன் டாஸ்க் முடிஞ்ச உடனே சுபிக்ஷா அண்ட் வியானா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வியானா தான் பாத்தீங்கன்னா வினோத் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. சோ வியானாக்கு தெரியும் அவர் என்ன வார்த்தை பேசினாரு ஏதுன்னு சொல்லிட்டு. சோ கேட்கணும்னா இவரே போய் கேட்கலாம். ஆனா சுபிக்ஷா கிட்ட வந்துட்டு கெட்ட வார்த்தை அவர் பேசிட்டாரு அப்படின்றத கொளுத்தி போட்டுட்டு நாக்க வர கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வியானா என்ன சொல்றாங்க, சுபிக்ஷாவை நீ போய் கேளு, அவரை லிவிங் ஏரியால பண்ண விஷயத்தை பத்தி நீ போய் கேளு அப்படின்னு. ஏன் இவங்க தான் நின்னாங்கல்ல அந்த இடத்துல, இவங்க போய் கேட்கலாம்ல, அது கேட்காம பின்னாடி நின்னுட்டு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ போய் கேளுன்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவும் போயிட்டு இந்த மாதிரி வினோத்
வினோத் கிட்ட நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்களே அப்படின்னு. அந்த கெட்ட வார்த்தை உங்க 2 பேரை பார்த்து பேசவே இல்ல. அது நடந்தது வந்து கமருதீன் அண்ட் வினோத்துக்கான சண்டை. இதுல எதுக்கு இவங்களே நடுவுல போயிட்டு நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க? அவரை பார்த்து பேசினாலும் எப்படி நீங்க வீட்ல கெட்ட வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கறதுக்கு இவங்க யார்? இவங்க கேப்டனும் கிடையாது, பிக் பாஸும் கிடையாது, விஜய் சேதுபதியும் கிடையாது. இவங்க எதுக்கு இது தேவையில்லாம போய் பேசுறாங்க அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் திங். அது தேவையில்லாம ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது. சரி, வினோத் வந்து டக்குன்னு அக்செப்டாவது பண்ணிட்டு போயிருக்கலாம், அம்மா நான் கெட்ட வார்த்தை பேசினேன்னு. ஸோ அவர் அதை அக்செப்ட் பண்ணாம அதை டிராக் பண்ணி நான் பேசவே இல்லை அப்படின்னு நான் பேசியிருந்தா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்கட்டும் அப்படிலாம் வந்து அவர் சொன்னது வந்து சப்பக்கட்டு கட்டியிருக்க வேணாம். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல அதை பத்தி பேசினா ஆமா நீங்க பேசுனீங்கன்னு வந்து அது பார்க்க வந்து பேசின மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை எனக்கு என்ன டவுட்னா வந்து வினோத்தும் பேசி கமருதனும் ஒரு கெட்ட வார்த்தை பேசினாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஒண்ணுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆனா வந்துட்டு இங்க வினோத் என்ன சொல்றாருன்னா நான் கெட்ட வார்த்தையே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அது பேசினாரா இல்லையான்னு நம்மளுக்கு காட்டுற வரைக்கும் என்ன வார்த்தை ஏது வார்த்தை அவர் பேசினாரா, அது பேசினது அவ்வளவு சீரியஸான வார்த்தையா எதுவுமே நமக்கு தெரியாது. சோ அதை பத்தி நம்ம பெருசா கமெண்ட்டும் பண்ண முடியாது இல்லையா? சோ வியானா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. சோ சுபிக்ஷா அண்ட் வினோத் சண்டையில வந்து அது பெருசா ஒன்னும் அவங்க நினைச்ச மாதிரி வெடிக்கல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திரும்பி பாரு கிட்ட போயிட்டு பாரு நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி வினோத் பேசினாரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே பாருவும் போயிட்டு எப்படி நான் கண்ணு எனக்கு வீங்கி இருக்குன்னு தெரியும், எனக்கு சரியில்லைன்னு தெரியும், இந்த டைம்ல நீங்க எப்படி எனக்கு கிண்டல் பண்ணி பேசலாம்னு அவரோட போய் ஒரு சண்டை போட்டாங்க. சோ வியானா வந்து எந்த சண்டையிலுமே டைரக்டா இன்வால்வ் ஆகாம பின்னாடி இருந்து எல்லாரையும் புஷ் பண்ணி நீங்க போய் கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதேதான் வந்துட்டு பிரஜன் அண்ட் பார்வதிக்கும் வந்துட்டு சண்டை மூட்டி விட ட்ரை பண்ணாங்க வியானா. அதாவது அவங்க இன்வால்வ் ஆகாத விஷயமா அது. அதனால வந்து பின்னாடி இருந்து உங்களுக்குலாம் இது அநீதி நடக்குது, நீங்க போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்களாம். இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உங்களுக்கு ஏதாவது டைரக்டா தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்புன்னு நீங்க நேராவே கேட்டுடலாமே. அது எதுக்கு இன்னொருத்தர் அனுப்பிச்சு அவங்க பேசும்பொழுது நடுவுல போய் ஆமா ஆமா நானும் பார்த்தேன் அப்படின்னு எதுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கேம்லாம் வந்து வியானா வேணும்ட்டே பண்றாங்க. தான் வந்து வெளியில தெரியணும், இல்லைன்னா தனக்கு அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு காட்டணுன்றதுக்காகவே பண்றாங்களா அப்படின்றது வந்து தெரியல. அடுத்து சாண்ட்ரா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்து பிரஜனுக்கு கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. பிரஜன் வந்து ஒரு நல்ல கேமர் அப்படின்னு சொல்லி அந்த பாஸை கொடுத்தாங்க. பட் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் அந்த சீக்ரெட் டாஸ்க்ல தனியாக நின்று அந்த டாஸ்க்கை அவ்வளோ சூப்பராக ரன் பண்ணது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். ஸோ சாண்ட்ரா தான் அந்த பாஸை நியாயப்படி எடுத்துருந்துருக்கணும். ஆனால் பிரஜனுக்கு கொடுத்ததை பார்க்கும்பொழுது அது சரியில்லைன்னு தோணுச்சு. பட் சாண்ட்ரா இப்படி நினைச்சிருக்கலாம், சீக்ரெட் டாஸ்க் பண்ணி நம்ம ஒரு மாஸ் விஷயத்த பண்ணிட்டதுனால நம்ம வந்து நாமினேஷன்ல போனாலும் நம்மள மக்கள் காப்பாத்திடுவாங்க. ஆனால் நம்ம புருஷனை பற்றி தான் நமக்கு தெரியுமே, அவர் தான் வந்து ஓவரா சீன் போட்டுட்டு ரொம்ப ஹாஷ் பேசி சுத்திட்டு இருக்காரு. சோ இவருக்கு வந்துட்டு வெளியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இவருக்கு மேபி ஓட்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ அவரை காப்பாற்றணும்னு நினைச்சு சாண்ட்ரா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பிரஜனுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. சோ தன்னை வந்து நாமினேஷன்ல வச்சுக்கிட்டாங்க. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய புருஷனை காப்பாத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேம் விளையாண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா சாண்ட்ராவை பார்க்க முடியுது. பிரஜனை காப்பாத்துறதுக்காகவே சாண்ட்ரா ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேர்ல பார்க்கும்போது சாண்ட்ரா இஸ் வெரி ஸ்மார்ட். டைரக்ட் எவிக்ஷனுக்கு யார் அனுப்புறீங்கன்னு கேட்கும்பொழுது சுபிக்ஷாவன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க சொன்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க் நடந்தப்போ அச்சுன்னு தும்மிட்டு போயிருப்பாங்க சாண்ட்ரா. அப்ப வந்து கெஸ்ட் சாப்பிட்ற இடத்துல வந்து தும்முறீங்களே, இதுவே வந்து நானா இருந்தா அந்த இடத்துல அது வேற மாதிரி பண்ணிருப்பேன் அப்படின்னு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ வந்து அது வந்து த்ரெட்டனிங்கா இருந்ததான். யாருக்கு? பிரஜனுக்கு வந்து த்ரெட்டனிங்கா இருந்ததான். இவர் வீட்டுல பண்ணாத மிரட்டலாங்க அந்த பொண்ணு பண்ணிருச்சு. அந்த பொண்ணு பேசுறதை பார்த்து இவங்க என்ன மிரண்டு போற ஆசாமிங்களா என்ன? சோ அந்த விஷயம் வந்து ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்ததான். சோ அதுக்காக நாமினேட் பண்றாங்களாம். இதெல்லாம் ஒரு வேலிட் பாயிண்டே இல்ல. அட்லீஸ்ட் வந்துட்டு நீ வந்து நாமினேஷன்லயே இது வரைக்கும் வரலமா, இல்லைன்னா நீ ரொம்ப கம்மியா தான் வந்திருக்க, அதனால நீ வா, அதனால உன்னை நாங்க டைரக்ட் நாமினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு மீனவ பெண் நானுன்ட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கிற. ஏன்னா இதெல்லாம் அவங்க நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பேசின பாயிண்ட். ரொம்ப மீனவ பெண்ணுன்னு சொல்லிட்டே சுத்திக்கிட்டு இருக்கா, உங்களோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக இவ ட்ரை பண்றா, அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான்றதுக்காகயாவது இவ்வளவு நாமினேட் பண்ணலாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ அதே ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணிருக்கலாம் நீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வேண்டாத ஒரு காரியத்தை தேவையே இல்லாம பழி போடணும்னு போட்டு நாமினேட் பண்ணது வந்து அவ்வளவு சரியா இல்ல. நாமினேஷனுக்கான காரணம் வந்து அவ்வளவு சரியா இல்ல. அது இல்லாம பிரஜன் வந்து டக்குன்னு பேசிட்டே இருக்கும்போது சாண்ட்ராவை பார்த்து நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. உடனே சாண்ட்ராவும் போயிட்டாங்க. சோ ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு பிரஜன் வந்து நீ போய் வேலையை பாருன்னு சாண்ட்ராவை அனுப்பி விட்டுருக்க வேணா, சுபிக்ஷா அங்க பேசிட்டு இருக்காங்க, இதுதான் வந்து டீம் அப் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு சொன்னதுமே பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை சொன்னாங்களா இல்ல சுபிக்ஷாவை சொன்னாரா பிரஜன்னு தெரியல. பட் சுபிக்ஷா வந்து நீங்க என்ன பார்த்து வேலையை பாருங்கன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு பிரஜன் வந்து நான் உன்ன சொல்லமா, என் வைஃபை சொன்னேன், அவங்களதான் வேலையை பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா மாத்திக்கிட்டாரு அவரு. ஆக்சுவலி எனக்கும் தெரியல யார சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், ஒருவேளை சுபிக்ஷாவை சொல்லிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் பிரஜனை கேட்ட உடனே சேஃபா வந்துட்டு நான் சாண்ட்ராவை தான் வேலையை பார்க்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னோட பர்சனல் கருத்து. உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்தா சொல்லலாம். ஸோ நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா இதோட 10 பேர் கிட்ட வந்திருக்காங்க. விஜய் கெமிலாம் தப்பிச்சிட்டாங்க, அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. பட் ஸ்டில் அரோரா வந்திருக்காங்க.
ஸோ ஹிட் லிஸ்ட்ல அரோரா, ரம்யா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பார்க்கலாம். அமித் தப்பிச்சிட்டாரு. அமித்துமே வந்திருந்தா இந்த வாரம் போக வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அவருமே பெருசா ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல. அரோரா அண்ட் ரம்யா இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இவங்க 2 பேர்ல யாராவது தான் போவாங்கன்றது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் சொன்னது எல்லாமே என்னுடைய பர்சனல் கருத்து. இந்த கருத்துல வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care. Bye.